ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் நாளிதழ்களை எடுத்துக்கொண்ட போது வள்ளுவன் எழுதிய குறள் ஞாபகத்திற்கு வந்தது. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. இந்த குறளின் அர்த்தம் ஒரு செயலை பற்றி பல வகையிலும் ஆராய்ந்து அறிதலும், வாய்ப்பு வரும்போது ஆராய்ந்தபடி செய்தலும், நன்மை தருவனவற்றையே உறுதியாக சொல்லல் ஆகியவற்றின் வல்லவரே அமைச்சர் என அந்த குறளுக்கு அர்த்தம் அமைகிறது. இந்த குறளை எதற்காக இன்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நேற்றைய தினம் இலங்கையின் அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்த ஒரு கருத்து இந்த குறளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. அதனால்தான் இந்த குறளை முதலாவதாக எடுத்துக்கொண்டோம். நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளின் போது தெரிவித்த கருத்துக்களை இன்றைய தினம் தாயகத்திலிருந்து வெளிவரும் தமிழ் நாளிதழ்கள் பெரும்பாலாக வெளியிட்டுள்ளன. அதில் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, அரசுக்கு சிக்கலான 3 விடயங்களில் கூட்டமைப்பு தொங்கிக் கொண்டு இருப்பது ஏன்? அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய கேள்வி குழப்பம் நிலவுவதாகவும் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியை விரைவாக பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு விவகாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு குழப்பகரமாகவே காணப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிவுக்குழுவில் பங்கெடுக்க முடியாது என்று கூறுகின்றனர், பின்னர் அரசாங்கத்துடனான பேச்சுக்களில் பங்கெடுக்கின்றனர். இந்த நிலையில் கூட்டமைப்பின் தெளிவான நிலைப்பாடு என்னவென்று தெரியாமல் உள்ளது என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு சிக்கல்கள் காணப்படுகின்ற முக்கிய 3 விடயங்களிலே கூட்டமைப்பு ஏன் தொங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சம்பந்தனிடம் கேள்வி எழுப்புகிறேன். குறித்த 3 விடயங்களை விட தீர்வு தொடர்பில் பேசுவதற்கு எவ்வளவோ விடயங்கள் காணப்படுகின்றன என்றும் அமைச்சர் கூறினார். இதனையும் நிராகரிக்காமல் அதில் பங்கெடுப்பதே சிறந்த விடயமாகும். உள்ளிருந்து போராடி ஒரு விடயத்தை பெறுவதை விடுத்து பெரிய இடத்தில் இருந்து கொண்டு எதனையும் பெறாமல் இருப்பமை தொடர்பில் பொறுப்புடன் தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவிக்கும் அந்த 3 விடயங்கள், காணி மற்றும் போலீஸ், வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை ஒரே மாகாணமாக இணைக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் முக்கியமாக முன்வைத்துள்ளது. இந்த 3 கோரிக்கைகளும் அரசாங்கத்திற்கு மிகவும் சிக்கலான விடயங்களாகவே காணப்படுகிறது. குறிப்பாக காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் தற்போது உள்ள அரசியல் அமைப்பில் 13வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களே இவை. ஆனால் அரசாங்கமே 2 அதிகாரங்களையும் அமுல்படுத்துவதில் பெரும் சிக்கலை எதிர்நோக்கி வருகிறது. சிங்கள தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டு தற்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியை முன்னெடுத்து வருவதால் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை அல்லது தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையான இந்த காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதில் அரசாங்கத்திற்கு சிக்கல் காணப்படுகிறது. இதன் காரணமாகவே அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல கூட்டமைப்பு இந்த 3 விடயங்களிலும் விட்டுக் கொடுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என மறைமுகமாக தெரிவிப்பதாகவே இந்த செய்தி புலப்படுத்துகிறது. நாம் வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் சில முக்கிய செய்திகளாக, ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதில் முழு உலகிலும் இலங்கை பழமையானது, இந்தோனேஷியாவில் ஜனாதிபதி பெருமிதம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஆசியாவில் மாத்திரமல்ல முழு உலகிலுமே இலங்கை பழமை வாய்ந்த நாடாகும். நாட்டில் அர்த்தமுள்ள ஜனநாயகம் ஒன்று காணப்பட வேண்டுமாயின் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய உறவு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தோனேஷியாவில் தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அவசரம் வேண்டாம், அரசாங்கம் தெரிவிப்பு முறையற்ற நடவடிக்கை எனவும் விசனம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையானது ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்து வருகிறார். இந்த நிலையில் அதனை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதில் சில தரப்பினர் ஏன் முறையற்ற வகையில் அவசரம் காட்ட வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல கேள்வி எழுப்பினார். யாருடைய தேவைக்காகவோ எவருடைய அழுத்தம் காரணமாகவோ அரசாங்கம் நல்லிணக்க ஆணைக்குழுவை நியமிக்கவில்லை. மாறாக இவ்வாறான ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்ததன் காரணமாகவே நாங்கள் அதனை நியமித்தோம் எனவும் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்தார். இந்த தகவலையும் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார்.
அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் ஆங்கில நாளிதழான டெய்லி மிரர் நாளிதழை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் நாளிதழின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக சபாநாயகர் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் எழுப்பிய கேள்வி தொடர்பாக இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. சூரிய வெப்ப விளையாட்டு கிராமத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்றைய தினம் சபாநாயகர் சமல் ராஜபக்ச விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேயிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர டெய்லி மிரர் பத்திரிகை அமைச்சர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடுவதை பிரதான புகைப்படமாக அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல விக்கெட் காப்பாளராக இருக்கும் போது பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் துடுப்பாடுவதை அந்த புகைப்படம் சித்தரிக்கிறது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியொன்றுக்காக அமைச்சர்கள் சிலர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையே இன்றைய பிரதான புகைப்படமாக டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக விவாதத்திற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் சபை அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. குறித்த நேரத்திற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னரே சபை கூட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. எண்ணெய் வளத்துறை அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் நேற்று சபையில் இருக்காததன் காரணமாக நேற்றைய சபை அமர்வுகள் 4 மணி நேரத்திற்கு முன்னரே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர முன்னாள் STF அதிகாரி ஒருவர் தாய் தந்தை மற்றும் சகோதரியை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஒரு பிரதான செய்தியை லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் புகைப்படங்களுடன் வெளியிட்டுள்ளது. அத்துடன் கோப்பறிக்கை குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து 9 நிறுவனங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தவறுக்காக கோப் குழுவின் தலைவர் மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக பாதாள உலக குழு தலைவர் கடத்தப்பட்ட பின்னர் அவரது மனைவி கப்பம் கோரும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்காக தேடுதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு செய்தியை லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள வர்த்தகர்களிடம் தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்து அவர்களிடமிருந்து கப்பம் கோரி வரும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர் ஒருவரின் மனைவியை கைது செய்வதற்காக போலீசார் தற்போது நடவடிக்கையை எடுத்து வருவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நாம் அடுத்ததாக திவைன பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் முன்னாள் STF அதிகாரி 3 கொலை செய்த சம்பவம் தொடர்பாகவே இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட அவரது காதலி தற்போது பலவீனமான நிலையில் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த பிரதான செய்தியை தொடர்ந்து செல்கிறது. அதனை தவிர நேற்றைய தினம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபையில் இல்லாததால் 4 மணி நேரத்திற்கு முன்னரே சபை நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டமை தொடர்பாகவும் ஒரு செய்தியை திவைன அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய கட்சியின் தலைமைத்துவத்திற்கு போட்டியிட அருகதையற்றவர் என ஜான் அமர்துங்க தெரிவித்த ஒரு கருத்தையும் திவைன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக சிதம்பரம் விலக கோரி நாடாளுமன்றத்தில் அமளி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ப. சிதம்பரம் விலக வேண்டும் என வலியுறுத்தி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினரும் அதிமுகவினரும் வியாழக்கிழமை அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டன. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் அப்போது நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரத்தையும் சேர்க்க வேண்டும் என்று கோரி ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவை நீதிமன்றம் வியாழக்கிழமை காலையில் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அதை அடுத்து மக்களவையில் கேள்வி நேரம் தொடங்கியதுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் எழுந்து நின்று ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக உறுப்பினர்களும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் மையப்பகுதிக்கு வந்து சிதம்பரத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மதிமுக உறுப்பினர் கணேசமூர்த்தியும் எழுந்து நின்று சிதம்பரத்தை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார் எனவும் இதனை அடுத்து மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினத்தந்தி பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழகம் முழுவதும் உள்ள கேரள வர்த்தக நிறுவனங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு.
வன்முறையில் ஈடுபடுவோருக்கு கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கேரள வர்த்தக நிறுவனங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபடுவோருக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரளாவிலும் தமிழகத்திலும் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் வெடித்தன. முதலில் கேரளாவில் தமிழகத்திலிருந்து சென்ற வாகனங்கள் தாக்கப்பட்டன. இதனால் தமிழக வாகனங்கள் கேரளா போகாமல் தமிழக எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டன. ஐயப்ப பக்தர்கள் கேரளா போகாமல் பாதியிலே தங்கள் விரதத்தை முடித்துக்கொண்டு திரும்பும் நிலை உருவானது. இந்த நிலையில் இரு மாநிலங்களிலும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காகவும் தமிழகத்தில் கேரள வர்த்தக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் தமிழக போலீசார் மேற்கண்ட நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK.